ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இது ஒரு எஸ்பிஐ 10 நாள் எஸ்பிஐ மெயின்ஸ் 10 நாளில் கிளியர் செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோ கிடையாது. எஸ்பிஐ 10 நாள்ல எப்படி படிக்கலாம்ங்கிற ஸ்ட்ராட்டஜி. சரியா? 10 நாள் கிளியர் செய்வது எப்படி அப்படிங்கிற மாதிரி இல்ல. 10 டேஸ்ல எவ்வளவு படிக்கலாம், 10 டேஸ்ல எப்படி ஒரு 7 மார்க்ஸ் வரை உங்களால டிஃபரன்ஸ் காமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். குட்டி குட்டி விஷயங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியதை கொஞ்சம் பாருங்க. திரும்ப நான் சொல்றேன், இங்கிலீஷ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க ராஜா. நல்லா இருப்பீங்க. இங்கிலீஷ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டிஃபரன்ஸ் காமிக்கலாம் இங்கிலீஷ் மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல. சரியா? இங்கிலீஷ் மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல கண்டிப்பா நீங்க டிஃபரன்ஸ் காமிக்கலாம். அதை புரிஞ்சுக்குங்க. இதுல இங்கிலீஷ் மட்டும் இல்ல, சேர்ந்து கிரிட்டிக்கல் ரீசனிங்குமே இருக்கு. கிரிட்டிக்கல் ரீசனிங் கிளாஸ் நேத்து ஒன்று போயிருக்கு, இப்போ இன்னைக்கு ஒன்று போகும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு வேற என்ன வேணுமோ நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பண்றேன். நீங்க உங்க சைட்ல இருந்து பண்ண வேண்டியது, எனக்கு இதுக்கு 3 மணி நேரம் கொடுங்க. நான் பேராசெல்லாம் படல, 3 மணி நேரம் கொடுத்தா போதும். 3 மணி நேரம் நீங்க கொடுக்குறதே கஷ்டம்ங்கிறது எனக்கு புரியும். 3 hours கொடுங்க. செக்ஷனல் மட்டும் போடுங்க. செக்ஷனல் மட்டும் போடுங்க. செக்ஷனல் மட்டும் போடுங்க. சரியா? ஃபுல் டெஸ்ட் போட வேண்டாம், செக்ஷனல் மட்டும் போடுங்க. டெய்லி ரீடிங்க்கு ஒரு 20 மினிட்ஸ் ஒதுக்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு எஸ்பிஐ மெயின்ஸுங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா ரீடிங் தேவைப்படும். ஏன்னா ஆர்சி வரும், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வரலாம், ஃப்ரேசல் வெர்ப்ஸ் வரலாம், இதெல்லாம் வரலாம். ரீடிங்க்கு 20 ஒரு 30 மினிட்ஸ் ஒதுக்குறது நல்லது. இதுக்கப்புறம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம் என்னன்னா, 10 நாள்ல நான் புதுசா ஒன்றும் டீச் பண்ண மாட்டேன். கொஸ்டின்ஸ் உடைய அப்ரோச் தான் போடுவேன். ஸோ கொஞ்சம் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரே ஒரு கிளாஸ் வந்து பாருங்க, பிடிக்கலைன்னா ஓகே, அதுக்கப்புறம் ஓகே. ஆனா கிளாஸ் அட்டன் பண்ணாம அப்படியே விட்டுறாதீங்க. டெய்லி 2 கிளாஸ் போகும், 2 hours. இதுலயே உங்களுக்கு கவர் ஆகும் இங்கிலீஷ். இந்த கிளாஸ்ல நம்ம பேசிக்கா கொஸ்டின் அப்ரோச் இது மட்டும் தான் பார்க்குறோம். கொஸ்டின் அப்ரோச் பிளஸ் உங்களுக்கு இப்போ காலைல எடிட்டோரியல் ஒரு கதை கொண்டு வந்தோம். எடிட்டோரியல்லாம் எப்படி வாசிச்சு புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது என்ன அர்த்தம், எப்படி அப்ரோச் பண்ணணும் சில கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி போகும். சரியா? ஸோ நீங்க பண்ண வேண்டியது ரீடிங்க்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கிங்க. ஒன்றும் இல்லை, உங்க நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கல்ல, அதை கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ல படிங்க. ஹிந்துல படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ரீடிங் டெக்ஸ்ட் அது. ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளாஸுக்கு வந்துருங்க. இதை தாண்டி நம்ம சிடபிள்யூஜே ஒகேப்ஸ் குரூப் ப்ளஸ் ஒகேப் டிஸ்கஷன் குரூப், இந்த 2 குரூப்ல இருக்கிற குவிஸை மட்டும் போடுங்க. வேற ஒண்ணுமே இல்லை, இந்த 2 குரூப்ல இருக்கிற குவிஸை மட்டும் போடுங்க. நான் வந்துட்டு திரும்ப வந்துட்டு உங்களுக்கு இந்த குவிஸஸ், ஃப்ரீ குவிஸஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். அது அப்டேட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ குவிஸஸ் ஆட் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு ஆப்ல ஃப்ரீ ஒகேப் குவிஸஸ் ஆட் ஆயிரும். சிடபிள்யூஜே ஒகேப்ஸ் குரூப்பும் சரி, சிடபிள்யூஜே ஒகேப் டிஸ்கஷன் குரூப்பும் சரி, இதுல ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு செஷன் மட்டும் நான் போட சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு செஷன் மட்டும். ஸோ ஒரு டிஸ்கஷன் ஏதோ ஒன்று போகுது, ஒரு ஒகேப் டிஸ்கஷனோ ஏதோ ஒன்று போகுதுன்னா அதில் கலந்துக்குங்க. கலந்துக்கலைனாலும் பின்னாடி இருந்து பாருங்க. சரியா? நீங்க இதை மட்டும் பண்ணா போதும். எல்லா ஏரியாவும் இம்ப்ரூவ் பண்றீங்க. ஒரு 5 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் காமிக்கலாம். 10 நாள் இருக்கு, கண்டிப்பா 5 மார்க் வித்தியாசம் காமிக்கலாம். ரீடிங்ல அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறது நல்லா உங்களுக்கு தெரியும். சார் நான் பழைய கிளாஸ்ல பார்க்கல சார், பேசிக்ஸே பார்க்கல சார். பேசிக்ஸ் பார்த்துருப்பீங்க, பழைய டமால் டமால்லாம் பார்க்கல சார். நீங்க பழைய கிளாஸ் பார்த்தீங்கன்னாலும் சரிதான், இல்ல நம்ம லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கனாலும் சரிதான். எது உங்களுக்கு வசதியோ பார்த்துக்குங்க. ஆனா டெய்லி நான் வந்துட்டு 10 டேஸ் கொஸ்டின் அப்ரோச் தான் போவோம். கொஸ்டின்ஸ் எப்படி வேகமா கரெக்டா சால்வ் பண்றதுங்கிறது தான் பார்ப்போம். இங்கிலீஷ்னாலே இந்த 3 தான், இந்த 3 தான். என்ன நம்மால் இதை ரெகுலரா பண்ண மாட்டாப்ல, டெய்லி பண்ண மாட்டாப்ல. இதுதான் அவருக்கு வந்து சிக்கலா வந்து நின்று. ஸோ இதை கொஞ்சம் டெய்லி பண்ணுங்க, ரெகுலரா பண்ணுங்க. திரும்ப இது கரெக்டா போட்டீங்கன்னா 3 hours வந்துடும். 3 hours வந்துடும். ஒரு செக்ஷனில் மட்டும் டெய்லி போட்டுட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கிலீஷ் கண்டிப்பா உங்களை காப்பாத்துங்கிறத நம்புறேன். நான் கிளாஸஸ்ல போட்டிருப்பேன், நிறைய பேர் நம்ம படிச்சவங்க வந்துட்டு பாஸ் ஆறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு இங்கிலீஷ்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. பாஸ் ஆறாங்களோ இல்லையோ அடுத்த தடவை பாஸ் ஆயிடுறாங்க நம்பிக்கை வருது. ஸோ முன்னேறி போயிட்டு இருக்காங்க. ப்ராக்ரஸ் தான் முக்கியம். ப்ராக்ரஸ் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நாள் வரும், அவங்களுக்குன்னு ஒரு நாள் வரும். அந்த நாள்ல கண்டிப்பா ஜெயிப்பாங்க.
முன்னேறி போய்கிட்டே இருக்கீங்களான்னு பாருங்க. வேற எதுவும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மாதிரி இப்படி பண்ணுங்க, இது பண்ணுங்கன்ட்டு உங்களுடைய பாசிட்டிவான ஃபீட்பேக் எது இருந்தாலும் சொல்லுங்க. நான் திரும்ப சொல்றேன். ரீடிங் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் கடைசி 2 மாசம். நான் எந்த கிளாஸ்லயும் இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ண கிடையாது. அவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளவு எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற எந்த ஏரியானாலும் பாருங்க. தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? இங்கிலீஷுக்கு ஒரு ஃபுல் மார்க் எடுப்பீங்க, கரெக்ஷன் பார்ப்பீங்க, அவ்வளவுதான். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் ரீட் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. கத்துக்க முடியாது ராஜா. இதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க. செக்ஷனல் டெஸ்ட் மட்டும் எடுங்க. கிளாஸ் பாருங்க. கிளாஸ்னா நான் அப்ரோச் பண்ற விதத்தை பாருங்க. அதை பார்த்து புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. கஷ்டமான ஒரு ஆர்சி எடுங்க. ரீடிங்க்கு 30 மினிட்ஸ் ஒதுக்கிருக்கோமா? டிஃபிகல்ட்டான ஒரு ஆர்சி எடுங்க. சால்வ் பண்ணி பாருங்க. இல்ல நம்ம ஆர்சி கிளாஸ் நாளைக்கு நான் ஆர்சி கிளாஸ் போடுறேன். ஆர்சி ஸ்பெஷல்னு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் டிஃபிகல்ட்டான ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எடுத்துட்டு வரேன். எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பாருங்க. இந்த மாதிரி போங்க. ஸ்பெசிஃபிக்கா இந்த ஏரியானை ஒதுக்கி 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 ஸ்கோர் பூஸ்டிங் ஏரியாஸா அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஒக்காபு ரிவிஷன் பண்ணணும். இந்த குரூப்ல நீங்க ஒக்காபு படிக்கிறீங்க, சரி. படிக்கல அப்படின்னா ரிவிஷன் பண்ணணும். நம்ம மொத்த கிளாஸ் உடைய மொத்த ஒக்காப்ஸ் ஒரு புண்ணியவான் ஒரு தம்பி தம்பி நல்லா இருக்கணும். அந்த தம்பி நம்ம ஒக்காப்ஸ் எல்லா ஒக்காப்ஸையும் குரூப்ல போட்டிருக்காரு. சிடபிள்யூஜே ஒக்காப்ஸ் குரூப்லயும் சரி, சிடபிள்யூஜே ஒக்காப் டிஸ்கஷன் குரூப்லயும் சரி. அந்த குரூப்ல இருக்கும். போய் எடுத்துக்குங்க. மறக்காம பின் பண்ண சொல்றேன், எடுத்துக்குங்க. நம்மளுடைய நம்மளுடைய ராயல் பாஸ் ஆஃபரோ இல்ல வீடியோ கோர்ஸ் ஆஃபர் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு 799க்கு. அப்புறம் மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் 6ஆம் தேதி 7ஆம் தேதி இன்னைக்கு நைட்டோட முடியுது 12 மணியுடைய. யாரும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா பண்ணிக்கிங்க. சார் எனக்கு எக்ஸாம் இருக்கு சார், எனக்கு 7ஆம் தேதி எக்ஸாம் இருக்குன்னா நீங்க மாத்தி 6ஆம் தேதி வந்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. எஸ்பிஐ மெயின்ஸுக்கு படிக்கணும் சார், நீங்க மெயின்ஸுக்கு படிக்கலாம். இங்க வந்தீங்கன்னா ஃபைனான்சியல் அவேர்னஸ் நீங்க படிக்கலாம், குரூப் டிஸ்கஷனா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். சரிங்களா? நீங்க வந்துட்டு எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து பாதிக்காத மாதிரி நாங்க பாத்துக்கிடுவோம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற அந்த டைம் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு மத்ததை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி ஃபுல்லாவே உங்களுக்கு இதை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ 6, 7 வந்துட்டு ஏகப்பட்ட தேதிகள் மாத்தி ஏகப்பட்ட தடைகளுக்கு அப்புறம் இது வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். அதனாலதான் நம்ம வந்துட்டு 6, 7 கண்டினியூ பண்ணி வச்சிருவோங்கிறது வைக்கிறது. ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுடைய இது தடைப்படாதபடி நீங்களும் பார்த்துக்குங்க. வரும்போது படிச்சுட்டு போங்க, படிச்சுட்டு வாங்க, போகும்போதும் படிச்சுட்டே போங்க, இருக்கும்போதும் படிங்க. சரிங்களா? இன்டர்வியூ அட்டென்ட் பண்றது 15 to 20 மினிட்ஸ் மட்டும் அந்த இன்டர்வியூ ஃபோக்கஸ்டா நம்ம போவோம். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. கவலைப்படாம படிங்க. வெறியோட படிங்க. 10 நாள்ல நமக்கு பொங்கலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சண்டே கிடையாது, மண்டே கிடையாது, எதுவுமே கிடையாது. 10 நாள் 10 டேஸ் 100 hours. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு 25 மணி நேரம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 25 மணி நேரம். அந்த 25 ஹவர்ஸ்ல நான் ஒரு 4 to 5 மார்க்ஸ், இங்கிலீஷுக்கு 25 மணி நேரத்தை சொல்றேன், 4 to 5 மார்க்ஸ் நான் ஏத்தணும். என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். ஆன்சர் ரீசனிங் இங்கிலீஷை ஒதுக்கிட்டு சிஏ மட்டும் படிப்பீங்க. சிஏ ஸ்கோரிங் பாட்டு தான், ஓகே தான். இங்கிலீஷும் ஸ்கோரிங் பாட்டு தான், புரிஞ்சுக்குங்க. ஸோ தேவையான எந்த விஷயம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்றேன். டாட்டா, தேங்க்யூ, பை பாய்.